ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பாம் ஆயில் சமையலில் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும் அதான் பார்க்க போகிறோங்க. அந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன்லேயே எல்லாருக்குமே பாம் ஆயில் கிடைக்கிது. சில பேர் அதை யூஸ் பண்ணுறதுனால கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கிறாங்க. ஆக்சுவலி பாம் ஆயில் உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இ அப்படிங்கிறதுல நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதுக்கு ரொம்பவே நல்லது தான் அந்த பாம் ஆயில். ஆனால் இதில் கொழுப்பு சத்தும் பித்தமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பாம் ஆயிலை தவிர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பித்தத்தை முறித்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அந்த பித்தத்தை முறிக்கிறதுக்கான எந்த ப்ராசஸும் பண்ணாமல் டைரெக்டாக பாம் ஆயில் அப்படியே நம்ம டெய்லி சமையலில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தலை சுற்று, இன்னும் ஸ்டொமக் ப்ராப்ளம் இதெல்லாம் வர ஆரம்பிக்குங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடில் இதை எப்படி அந்த பித்தத்தை குறைக்கிறது, முறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். முதல்ல இதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துக்கணுங்க. கொட்டையோட எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிக்கும், தெரிக்கும். கொட்டையெல்லாம் எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு இதில் நடுவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இந்த கல்லுப்பை வச்சு பொதிகிற அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கணுங்க. கல்லுப்பு வெளியில் இருக்கக்கூடாது, நல்லா உள்ளே வச்சு நம்ம பொதிஞ்சிடணும். இந்த மாதிரி உப்பு வெளியில் வராத மாதிரி பொதிஞ்சு எடுத்துகிட்டு இப்படி லேசாக வடை மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப சப்பையாக தட்டணுன்னாங்க. உப்பு வெளியில் வந்துடாதபடி லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். இப்படி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் தட்டி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு இரும்பு சட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. என்கிட்ட பெரிய இரும்பு சட்டி இல்லாததுனால நான் இந்த பாத்திரத்தை எடுத்துருக்கேன். நல்ல கனமான பாத்திரமாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப கொழுன்னு இருக்கும். அதே சமயம் இந்த எண்ணெயை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே கட்டியாயிடும். உங்களுக்கு கொஞ்சம் தளன்னு இருக்கும். பாதி உறைஞ்ச நெய் மாதிரி இருக்குங்க. ஆனால் நெய் நான் உங்களுக்கு நல்ல எல்லோ கலரில் இருக்கும். இது ஒயிட் கலரில் பார்த்தாலே தெரியும் அது நல்ல ஒரு கொழுப்புள்ள ஒரு எண்ணெய் அப்படின்னு தெரியும். இப்போ இது சூடாகட்டும். இதை சூடு பண்ணல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு டிப்ஸ் என்னென்னா, இதை ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணக்கூடாது, லோ ஃப்ளேமில் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ புளியே சேர்த்தலாம். அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த எண்ணெய் நல்லா முறிச்சிட்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம போட்டிருந்த புளி இல்லையா, அந்த புளி அந்த எண்ணெயிலேயே பொரிஞ்சு நல்ல கருப்பாயிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கு மாற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு கருப்பானாக்கில் எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் போட்ட புளியை நம்ம எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லாக பித்தம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த புளியில். இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம டிஸ்போஸ் தான் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெய் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட நல்லெண்ணெய் மாதிரியே இருக்கும். இப்போ இதில் உள்ள பித்தமும் போயிருக்கும், உங்களுக்கு நல்ல கொழுப்பும் அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாம் ஆயிலை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.